மகளிர் முன்னேற்றமும் கோவை தொழிற்சாலையும். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மகளிர் முன்னேற்றமும் கோவை தொழிற்சாலையும். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றழைக்கப்படும் நமது கோவைக்கு மற்றொரு சிறப்பு பம்ப் உற்பத்தியின் ஹப் என்று அனைவராலும் அறியப்பட்டதுதான். ஆம், இப்படி பெருமை வாய்ந்த கோவைக்கு மேலும் ஒரு சிறப்பு பம்ப் உற்பத்தியில் 125 ஆண்டுகளுக்கு மேலாக தனது பங்கை வெற்றிகரமாக நிரூபித்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் கோவையிலும் உதயமானதுதான். 1888ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் 1920ஆம் ஆண்டு முறையாக பதிவு பெற்று தனது உற்பத்தியில் தனக்கென ஒரு சிறப்பினையும் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தனது பங்கையும் திறம்பட நிரூபித்துக் கொண்டுள்ளது. இங்கு தினமும் பிரார்த்தனைக்கு பிறகே தொடங்கப்பட்டு சன்ரைஸ் மீட்டிங் முடிந்த பிறகு உற்பத்தி பணி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட போதே ஒரு உன்னதமான கருத்தை தன்னில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பெண்கள் வீட்டின் கண்கள் என்பனர். இந்த நிறுவனத்தின் கண்கள் கூட நமது பெண்கள்தான். கோவை கேபிஎல்லில் பெரும்பாலும் 1/2 HP மற்றும் 1 HP திறன் கொண்ட வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மோட்டார்களே தயாரிக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த வகை மோட்டார்களை பெரும்பாலும் பெண்களே இல்லங்களில் பயன்படுத்துவதால் இந்த பம்பினை பெண்களை கொண்டே தயாரிக்கும் போது அதன் தரத்தின் தேவை உணர்ந்து பெண்களால் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற திரு சஞ்சய் சி கிர்லோஸ்கர் அவர்களின் எண்ணத்தின் மையமாக வைத்துத்தான் இங்கு பெண்கள் பணியமர்த்தப்பட்டனர். நடைமுறையில் இன்று பெண்கள் வளர்ச்சியில் கேபிஎல்லின் பங்கு உன்னதமானது என்றால் மிகையாகாது. இங்கு பணியமர்த்தப்படுகின்ற பெண்கள் முறையாக பயிற்றுவிக்கப்பட்டு பணியிட பாதுகாப்பு என்பதை முன்னிறுத்தியே தங்களது பணியை தொடங்குகின்றனர். கிர்லோஸ்கரில் பணியமர்த்தப்படும் பெண்கள் நிரந்தரமாக பணிபுரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் பணியமர்த்தப்பட்டாலும் தங்களது குடும்ப சூழ்நிலையினால் பணி தொடர இயலாமல் போவோரின் எதிர்காலத்தையும் பணியாற்றும் தொழிலாளர்களின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசின் MES திட்டத்தின் அடிப்படையில் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தின் மூலமாக ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பயிற்சி அளிக்கப்பட்டு NCVT சர்டிபிகேட் வழங்கப்பட்டு வருகிறது. Coimbatore is known for its small-scale pump industry. So we felt that we could set up our small pump facility in Coimbatore or near Coimbatore and also learn from there. Now the pumps that we planned for Coimbatore are very small
and the decision maker, because these pumps go into a family, the decision maker is usually a woman. So we felt that it might be a good idea to see whether we could employ women to assemble the pumps more than getting a lot of men into the plant. The pumps are quite light compared to the others. They are hardly 6 or 7 kilos each. And we had to make a facility where no one had to lift anything. So it's an assembly line which runs quite fast. And the pumps that we make over there are all below 1 horsepower. So it was ideally suited for women's employment. One of the other things we felt we could tell these young women was that if these pumps do not work well, then someone like you will be affected. Because we all know that, and I don't know whether this is the right thing to say, but we all know that women work harder than men in any home. And they're the ones who have to get up early in the morning to make sure that their husband as well as their children get ready to go to school or to work. So this is a huge responsibility that we have to ensure that our pumps keep working, and they have to produce a quality product. இங்கு பணிபுரியும் அனைவரும் NCVT சர்டிபிகேட் பெற வேண்டும் என்பதே இதன் உன்னத நோக்கம். இந்த NCVT சர்டிபிகேட் பணியாளர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று. இவ்வளவு சிறப்புடன் தொடங்கப்பட்ட KBL தொடங்கப்பட்ட போது ஒரு நிமிடத்திற்கு 1 பம்ப் என்ற அளவில் உற்பத்தி செய்தது. ஆனால் அதை மட்டுமே தொடர நினைக்காத இவர்கள் தங்களின் முழு பங்களிப்பையும் கவனத்தையும் செலுத்தி இந்த உற்பத்தி நேரத்தை 60 நொடியிலிருந்து குறைத்து 20 நொடிக்கு மாற்றினர். ஆம், ஒரு நிமிடத்திற்கு 3 பம்ப் வீதம் உற்பத்தி செய்து தேசிய அளவில் முதல் முறையாக லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் தங்களது பெயரை பதிவு செய்து கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளது கிர்லோஸ்கர் பிரதர்ஸ். இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் சிறப்பை பாராட்டி தேசிய மற்றும் சர்வதேச அளவில் இதுவரை ஏறத்தாழ 40 விருதுகளும் வெகுமதிகளும் வெவ்வேறு நிறுவனங்களால் வழங்கப்பட்டுள்ளன என்றால் மிகையாகாது. These girls obviously work very hard, and while we had invested for a production level of close to 1 pump per minute, they took it upon themselves to see how they could increase the plant production. And all the girls on the shop floor, as well as their supervisors and managers, because it's an all-women workforce on the shop floor, they started something which they called Mahila Mission 20. And Mahila Mission 20 was a project to make 1 pump every 20 seconds. So basically tripling the production that the plant had been designed for. I'm very happy to say that in 8 months they achieved their goal. The work was all done by the girls on the shop floor, and they made sure that 1 pump was made every 20 seconds. All over Southeast Asia, you do see women on the shop floor. And what it does is it changes society. When a young woman comes home with a paycheck, I think she gets far more value in the family. Marriages are delayed, which is also a good thing, because women also, like the men, need to be a little more mature.
and it really changes or brings about a large amount of change in society. So I would encourage a lot of people in industry to look at their manufacturing process and see where women can be introduced. This will be good for our country. என்னுடைய பேர் கோமதி. நான் இப்போ கிர்லோஸ்கர்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியை விட்டு ஏன் வந்தேன்னா, அங்கே வந்து கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்டை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு ஒர்க் இல்லாமல் இருந்தது. நான் 1 மந்த் வீட்டில் தான் இருந்தேன். இப்படி ஒர்க்கு எங்கேயா இருக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது எனக்கு கிர்லோஸ்கரில் வேலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து நம்ம எந்த அனுபவமே இல்லை. மோட்ரு கம்பெனின்னு தான் சொன்னாங்க. மோட்ரு கம்பெனினா என்னென்னு எனக்கு தெரியாது. மோட்ரு எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்ததில்ல. எப்படி நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் கூட இருந்தது. முன் அனுபவம் இல்லாமல் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. ட்ரைனிங் கொடுத்தாங்க. டைரெக்டாக ஒர்க் பண்ணலை. ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் மூலமாக அதுக்கப்புறம் இந்த மோட்ரு எப்படி அசம்பிளி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய ட்ரைனிங்கெலாம் கிளாஸ் எடுத்தாங்க. அந்த கிளாஸ் மூலம் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். SA 8000, ISO 5S இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக என்னுடைய கேரக்டரெல்லாம் நான் ரொம்ப மாற்றிக்கிட்டேன். அதுக்கு காரணம் இங்கே நிறைய ட்ரைனிங் எடுத்ததுக்கு தான் அது முழு காரணம்னு சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணினதில்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சேவிங்ஸ் பண்ணுறேன். நானும் இங்கே வந்ததுக்கப்புறம் இது வந்து லேண்ட் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கோல்டு. அப்புறம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் மேரேஜ் ஆகலாம். வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு. எங்கள் வீட்டில் அதில் ரொம்ப பெருமையாக நினச்சாங்க. பரவாயில்ல, நம்ம பொண்ணு நம்ம சார்பில் ஏதோ நம்மளால் அந்த பொண்ணால் முடிஞ்சதை செஞ்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் இந்த வேலை எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வேலை இருக்காதோன்னு சொல்லி நான் ரொம்ப கவலையோடு இருந்தேன். அந்த கவலையெல்லாம் எனக்கு தீர்த்து கொடுத்தாங்க இந்த நிறுவனத்தில். செப்பாட்டிக்கல் லீவுன்னு சொல்லி ஒரு லீவ் மூலமாக நான் 2 மாதம் லீவ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். நிரந்தரமான ஒரு ஒர்க் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப அதுவும் இல்லாமல் இங்கே ஃப்ரீடமாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். எந்த ஒரு டார்ச்சரும் எங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேநீர் நேரம் முடிந்த பிறகு குவாலிட்டி சர்க்கிள் சந்திப்பில் தரம் பற்றி தெளிவாக விவாதிக்கப்பட்டு தவறுகள் தவிர்க்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகின்றனர். லீன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை அடிப்படையாக கொண்டு இங்கு பம்புகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு 5Sஇன் முக்கியத்துவம் தெரிவிக்கப்பட்டு முறையாக பயிற்சி கொடுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. KBLஇன் 5S பிராக்டிஸை CAA தணிக்கை செய்யப்பட்டு தென்னிந்திய அளவில் 5S மெரிட்டோரியஸ் நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இலவச வாகன வசதி, மதிய உணவு, மாலை நேரத்தில் பிஸ்கெட் வழங்கப்பட்டு 3 மாதத்திற்கு ஒரு முறை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இங்கு பணிபுரியும் ஊழியர்களை அசோசியேட் என்றே அழைக்கிறார்கள்.
பம்ப் உற்பத்தியில் மட்டுமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் KBL நிறுவனம் தன்னை அர்ப்பணித்து செயல்படுத்துகிறது. இதன் இந்த செயல்பாட்டினை உறுதி செய்யும் விதத்தில் CIIயின் தணிக்கையின் அடிப்படையில் KBL நிறுவனம் கிரீன் கோ சான்றிதழ் பெற்ற முதல் பம்ப் கம்பெனி ஆகும். பேர் வளர்மதி. நான் சூலூர் பக்கத்தில் கலங்கல் கிராமத்துலேருந்து வரேன். நான் 12th படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே எங்கள் குடும்ப சூழ்நிலை என்னால் படிக்க முடியல. இதுக்கு முன்னாடி நான் தனியார் நிறுவனத்தில் 3 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலைனால நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் தேடிட்டு இருக்கும்போது கிர்லோஸ்கரில் ஒர்க் இருக்குது, பம்ப் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க. அங்கே லேடிஸ் என்னால் எப்படி ஒர்க் பண்ண முடியும்னு எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே பார்க்கும்போது முன் அனுபவம் இல்லாமையும் இங்கே எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே உள்ள ட்ரைனிங் கொடுத்தாங்க. எனக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் செய்யும்போது அப்புறம் எனக்கே சர்வீஸ் ஆகிடுச்சு. நான் இங்கே சேரும்போது கான்ட்ராக்டர் ரோலில் தான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் கம்பெனி ஆளாக இருக்கேன். இங்கே இப்போ எனக்கு பம்புனா என்ன அப்படிங்கிறது ஃபுல் அசம்பிள் எல்லாமே தெரியும் பம்பை பற்றி. அதுக்கப்புறம் இங்கே என்னோட நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒர்க்கு மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ITIயில் படித்து NCTV சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் மேரேஜ் ஆகும்போது என்னோட ஃபுல் செலவுலேயே என்னோட மேரேஜ் நான் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த கம்பெனியில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கம்பெனியில் ரொம்ப சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியில் எங்களை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரதுலேருந்து கொண்டு போய் விடுற வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக கொண்டு போய் விடுறாங்க. ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை உடனே ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் வேலையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ செய்கிற வேலை எல்லாமே முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்த வேலை தான். ஆனால் இப்போ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிர்லாஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட்ல இந்த கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் மினி பம்ப் மேனுஃபேக்சரிங் இந்த பிளான்ட் 5th பிளான்ட்டாக இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது கிர்லாஸ்கருக்கு ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். இதற்கு மெயினாக எங்கள் CMD மிஸ்டர் சஞ்சய் கிர்லாஸ்கர் அவருடைய விஷன் தான் இந்த பிளான்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான மூல காரணமாக இருந்தது. அவருடைய இது ஏன் இந்த கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணாங்கன்னா, கோயம்புத்தூர் மினி பம்ப்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு பெரிய ஹப்பாக இருக்குது. ஸோ கிர்லாஸ்கர் இங்கே ஒரு யூனிட் போட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணால் நல்ல தரமான பம்ப் செட்ஸ் நாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே எம்ப்ளாயீஸ் எல்லாமே நல்ல ட்ரெயின்டு பீப்புள் இங்கே கிடைப்பாங்க அப்படிங்கிற அந்த பேஸில் இது ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே பிளான்ட்டு போகிறதுக்கான காரணங்களில் மெயினாக 2 காரணங்கள். ஒன்று இந்த மினி பம்பில் இந்தியாவில் நம்பர் 1 நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒன்று. அடுத்தது உமன் எம்பவர்மெண்ட்டை இங்கே டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த 2வது காரணத்தினால தான் இந்த பிளான்ட் நாம் ஆரம்பித்தோம். கிர்லாஸ்கர் குரூப்பில் எல்லா கம்பெனிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமன் பர்சன்டேஜ் ஒரு 12% 15% தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது 100% ஃபீமேல் அசோசியேட்ஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நாங்கள் இன்வால்வ் பண்ணி இந்த பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளான்ட்டு 2010 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. 2011 கம்ப்ளீட் பண்ணோம். எங்களுடைய பிளான்ட் கெப்பாசிட்டியாக 5 lakhs மெம்பர்ஸை நாங்கள் நெருங்கிட்டோம் இந்த தடவை. அடுத்தது phase 2 ஆக்டிவிட்டியில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம்னாக்கா 10 lakh மெம்பர்ஸ் பம்ப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோசரம் 2016 டார்கெட்டாக எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் அந்த இலக்கை அடைவோங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 63 செகண்டில் ஒரு பம்பு என்ற விதத்தில் நாங்கள் பம்ப் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்னா மைலா மிஷன் 20 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஏன் 63 செகண்டில் பண்ணக்கூடிய பம்பை 20 செகண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 300% இன்க்ரீஸ் ஆகிருக்கு பர் ஷிஃப்ட்டுக்கு. இதை நாங்கள் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணி நேஷ்னல் ரெக்கார்டாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா 17.24 செகண்ட்ஸில் நாங்கள் அச்சீவ் பண்ணி அந்த ரெக்கார்டை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பம்ப் இண்டஸ்ட்ரியில் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடிச்சது நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி. And I am very confident that in the next couple of months the girls will bring down the throughput time to 10 seconds for every pump that comes out of the plant. The most important thing that you notice when you visit this plant is that
while you are on the shop floor, the girls have no time for who is visiting the plant. They will not turn around and see. They are so busy doing their own work, and that gives you an idea about the commitment that these girls have towards their production targets and the throughput time. This is something that one doesn't see in every plant, and it's only when you give them a specific time to gather together and you want to address them, they will leave their workplaces and come there and listen very intently. While the lady associates are now producing a pump every 16 seconds, our next target is to produce a pump every 10 seconds, and a lot of work is going on. There are a lot of teams that are deciding on how to reduce the process time, and I'm very confident that in the next couple of months we'll have that target achieved. இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு வருடமும் சிறப்பான மருத்துவர்களை கொண்டு மருத்துவ பரிசோதனையும் உரிய ஆலோசனையும் வழங்கப்படுகிறது. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று அழைக்கப்படும் CSRிலும் இந்த நிறுவனத்தின் பங்களிப்பு சிறப்பான ஒன்றுதான். இந்நிறுவனத்தின் அருகிலுள்ள கிராமங்களில், குறிப்பாக கனியூர், செல்லப்பம்பாளையம் மற்றும் வாகராயன்பாளையம் பகுதியில் உள்ள மக்களுக்கு வருடந்தோறும் இலவச மருத்துவ முகாம் PSG மருத்துவமனை உதவியுடன் நடத்தப்படுவதுடன் அருகிலுள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் மாணவர்கள் கல்வி தரம் உயரும் வகையில் தனது சேவையை தொடர்கிறது கிர்லோஸ்கர். இந்த நிறுவனம் தரத்தை நிலைப்படுத்த ISO 9000 சான்றிதழும், தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் ISO 14001, ISO 18001 சான்றிதழும் பெற்றுள்ளது. கோவையில் பொறியியல் உற்பத்தியில், குறிப்பாக பம்ப் இண்டஸ்ட்ரியில் KBL தான் SA 8000 சான்றிதழ் பெற தணிக்கை செய்யப்பட்டுள்ள நிறுவனம். SA 8000 சான்றிதழ் முற்றிலும் தொழிலாளர் நலனுக்காக மட்டுமே வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி எண்ணற்ற சான்றிதழ்களும் விருதுகளும் பெற்ற கிர்லோஸ்கர் நிறுவனம் கொங்கு மண்டலத்தின் கோவையில் அமைந்துள்ளது நமக்கெல்லாம் பெருமைதானே. கிர்லோஸ்கர்ல எம்ப்ளாயிஸ்க்கு என்ன வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அவங்க என்னைக்கு இங்க கிர்லோஸ்கர்ல ஜாயின் பண்றாங்களோ அந்த டே 1ல இருந்து அவங்களுக்கு சட்டப்பூர்வமா கொடுக்கக்கூடிய ESI, PF, கிராச்சுவிட்டி, எவ்ரிதிங் இஸ் கவர்ட். இந்த ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னும் அடிஷனலா நாங்க என்ன கொடுக்குறோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ கொடுக்குறோம். அவங்க உக்கடத்துல இருந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல உக்கடம் வழியா வர வண்டி ஃபேக்டரிக்கு வரும். அது இல்லாமல் சூலூர்ல இருந்து ஒரு வண்டி கிளம்பி அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு கொண்டு வந்து ஃபேக்டரியில் விடுறோம். இது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நாங்கள் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளா அப்படின்னு எடுத்தீங்கன்னா இல்லை. காரணம், எங்களால இந்த சுற்றுப்புற சூழலை எப்படி பாதுகாக்க முடியும், இந்த சுற்றுப்புற சூழல்ல எங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த ஃபேக்டரி செயல்பட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா, ஒவ்வொரு வருடமும் சுற்றுப்புற சூழல் தினம் கொண்டாடும் பொழுது ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு மரக்கன்று நாங்க கிஃப்டா கொடுக்குறோம். அந்த மரக்கன்றை அடுத்த சுற்றுப்புற சூழல் விழாவின் போது யார் நல்லபடியா வளர்த்து கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் ஆஃபர் பண்றோம். ஸோ இது வரைக்கும் எங்களால வெளியில வளர்க்கப்பட்ட மரங்கள் கிட்டத்தட்ட 250 மரம் இருக்கும். அது இல்லாம இந்த கம்பெனியில நாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சுற்றுப்புற சூழல் பாதுகாக்க வேண்டும்னு நோக்கத்தில் நாங்க வச்சது ஒரு 450 மரம் இது வரைக்கும் வச்சிருக்கோம். எங்களுடைய குறிக்கோள் இன்னும் 2016க்குள்ள ஒரு 2000 மரமாவது இந்த ஃபேக்டரிக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தெளிவா இருக்கும். இந்த
மாதிரி எக்கனாமிக் மாடல் பம்பு அண்ட் இனோவேட்டிவ் மாடல்ஸ் இதெல்லாம் மார்க்கெட்டில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் மார்க்கெட்டில் எங்களுடைய பொருளினுடைய தரம் இதெல்லாம் பார்த்துட்டு வாடிக்கையாளர் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதனுடைய ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து நாங்கள் இந்த மைலா மிஷன் 6 எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மைலா மிஷன் 6 சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் முடிக்கும்போது 2016 இந்த பிளான்ட்டினுடைய கெப்பாசிட்டி 10 lakhs நம்பர்ஸ் வந்துடும்.